திருநெல்வேலியில் பண்ணுற மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதுக்கு கல்பாசி, பட்டை, ஒரு பே லீஃப், அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிடணும். லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்புறம் தக்காளி போடணும். தக்காளி ஒரு 3/4 பெரிய தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கு ஸோ அதை அடிப்பிடிக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது என்னென்ன மசாலா சேர்க்கலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள், சோம்புத்தூள் இது எல்லாம் போட்டு மிளகாத்தூள் வந்து 2-3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது போட்டு நல்லா வேகட்டும். வேகும் போது மட்டன் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. அதனால் கொஞ்சம் மட்டன் குட்டியாக வெட்டினதை எடுத்து நல்லா கழுவி உள்ளே போட்டாச்சு. சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் மட்டனில் நல்லா மசாலா பிடிக்கும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மிலே வச்சு குக்கர் விசில் போட வேணாம், பட் கவர் பண்ணிடுங்க. அப்போது மட்டன் அப்படியே கொஞ்சம் நேரம் வேகும் மசாலா கூட இருந்து. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வெந்திருந்துச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் பொட்டேட்டோ சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கு வேண்டாம்னா விட்டுறலாம், அது ஆப்ஷனல் தான். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணி விசில் விட்டுருங்க. ஒரு 5-6 விசில் விட்டுட்டா நல்லா வெந்துடும். எடுத்து புதினா இலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேங்காய் அரைச்சது கண்டிப்பாக விடணும். தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன் அரைச்சி விட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டு ஃபைனலாக இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டெலிஷியஸ் திருநெல்வேலி ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம லஞ்சுக்கு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, happy cooking and healthy eating.